எல்லோருக்கும் வணக்கம். பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம் நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்ற தீபாவளி நன்னாளில் அடுத்த 2 நாட்களில் தீபாவளி. அனைவரும் இனிதே தீபாவளியை கொண்டாட வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு எல்லோரும் தீபாவளியை கொண்டாடுவோம். இந்த நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். பொதுவாக இந்த நட்சத்திரங்களை பற்றி நாம் 27 நட்சத்திரங்களை பற்றி போட்டு வீடியோ பதிவு செய்து வருகிறோம். அதிலே 27 நட்சத்திரங்களில் 21வது நட்சத்திரமாக அமைவது உத்திராடம். இந்த உத்திராடம் என்பது தனுசு ராசியில் காலச்சக்கரத்துக்கு 9வது வீட்டில் உத்திராடம் ஒரு பாதம், 2, 3, 4 பாதங்கள் இந்த மகர ராசியில் உள்ளது. ஆக இது 9வது வீடு, இது 10வது வீடு. நண்பர்களே, பொதுவாக 2 ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஒரு தன்மை உண்டு. ஏனென்றால் இந்த சனி பகவானின் வீட்டையும் ஆளும், குரு பகவானின் வீட்டையும் ஆளும், 9வது வீட்டையும் ஆளும், 10வது வீட்டையும் ஆளும். நண்பர்களே, இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது மிகவும் ஒரு உயர்ந்த நட்சத்திரம். பல வகைகளில் நாம் கூறலாம். எப்படி என்றால், இந்த நட்சத்திரம் 9வது வீடு என்பது ஒருவருக்கு தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடியது, நல்லொழுக்கம், ஆன்மீக நெறி, இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. 10வது வீடு என்பது அவருடைய செயல், அவர் செய்யக்கூடிய வேலை, தொழில், நிலையாக செய்யக்கூடிய வேலைகளை கர்மா என்று கூறுவோம். கர்மா என்றால் செய்யக்கூடிய வேலை, செயல் என்று அர்த்தம். இது 10வது வீடு. இப்போது இந்த தர்மம் என்ற குரு பகவான் தர்ம சிந்தனையை கொடுத்து, சனி பகவான் ஒருவருடைய கர்மங்களை போக்குவதற்கு, அவர்களுக்கு ஞானத்தை பிறக்க, இப்பிறவியில் கர்மங்களை குறைத்து அவர்களை பெரிய நிலைக்கு கொண்டு போகக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் அவர் நமக்கு சில சோதனைகளையும் வேதனைகளையும் தருகின்றார். அது நம்மை உயர்நிலைக்கு கொண்டு போக. நீதிமான் என்று கூறுவார்கள் சனியை. அதனால்தான் சனி பகவானுக்கு சனீஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டது. அது 10ஆம் வீடாக அமைகிறது. அது ஒரு தொழில் ஸ்தானம். அதைத்தான் கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் என்றால், கர்மா என்றால் செயல் என்று அர்த்தம். ஆகவே தர்மமும் இந்த கர்மமும் இணைந்த உத்திராட நட்சத்திரம். ஆகவே இந்த சூரியன் நட்சத்திரத்துக்கு ஒரு தனி பெருமை உள்ளது. ஒருவர் தர்மம் செய்து அவர் செய்த கர்மத்தை இப்பிறவியில் தீர்க்க பிறந்தவர்கள் உத்திராடம். இதைத்தான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள். முன்பிறவியில் செய்த கர்மத்தையும் இந்த பிறவியில் செய்த நல்வினை தீவினை, இந்த பிறவியிலேயே எல்லாவற்றையும் கடனை கழித்து செல்லக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு இதற்கு ஏற்கனவே முன்பதிவில் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி போட்டுள்ளேன், பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த நட்சத்திரத்தின் சிறப்பை பற்றி பார்ப்போம். பொதுவாக முதலில் எடுத்துக்கொண்டால் சூரியன் என்றாலே அவரிடம் ஒரே ஒரு நேர்கோட்டில் இருக்கும் குணங்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். அதை நேர்மை, அதே போன்று ஒழுக்கம், தர்ம நெறி இவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்கள். கண்ணால் கண்ட ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிவிடுவார்கள், மறைக்காமல் சொல்லிவிடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு பயம்ங்கிறதே தெரியாது. அதாங்க, பயந்தாதானங்க சொல்றது யோசிப்பாங்க. அதனால இந்த பயம் இல்லாத நட்சத்திரம் எடுத்துட்டா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியை, ஆற்றலை பெற்று சூரியன் என்ற ஒரு கிரகம் நம்மளுக்கு இந்த புவியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் சக்தியை கொடுக்கின்றது. அந்த ஆற்றல்கள் மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும். ஆக இந்த இவர்கள் ஏன் உண்மையை சொல்லுகின்றார்கள் என்றால், பயம் என்பதே இவர்களுக்கு இருக்காது. பயம் என்றால் என்னவென்று கேட்பார்கள். இவரிடம் பணம், புகழ் இதையெல்லாம் பேசி சும்மா நம்ம வழி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சா கதையாகாதுங்க. ஆசை வார்த்தைகள்லாம் மயங்க மாட்டாங்க, எதுக்கும் அடிமையாக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெடி பவர், வில் பவர். பொதுவாக சூரிய தசை நடந்தாலே ஒருத்தருக்கு அந்த ஒரு தன்மை வந்துடும். அது எந்த லக்னமோ எந்த ராசி எது வேணா இருக்கட்டும், சூரிய திசைனாலே அதுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருந்தா அதை எதிர்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதுதான். அதாவது
இவங்ககிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம செய்யற சொல்ற கேட்ட பொய் சொல்றது இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தம் பிடிக்காது. அதனால கோவம் வரும், நம்மளே கண்டாலும் பிடிக்காது. அப்புறம் அதனால அவங்ககிட்ட இதையெல்லாம் கொண்டு போகக்கூடாது. போய் அமைதியா இருந்து உண்மையை பேசினா காரியம் சாதிக்கலாம். பேட்டா நடந்துக்கிடுவாங்க, கௌரவத்தை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இந்த வேலையில வச்சுக்கிற கூடாது. அதே பிறருக்கு உதவி செய்யற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இயல்பாவே இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யற எண்ணம் உள்ள இருக்கும். அதை நம்ம அவங்ககிட்ட இருந்து உதவியை பெறுறதுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும். ஏன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் 9வது வீட்டுல இருக்கு, காலத்துக்கு குருவோட வீட்டுல இருக்கு. அதைத்தான் தர்மம் சொல்றது. அப்புறம் ஆன்மீக நம்பிக்கை, அதை விட இவர்களுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கும். எப்பயுமே எல்லாரும் யோசிக்கிறத விட தனியா ஒன்று யோசிப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு நேர்கோட்டில் ஒரு ஒரு பாதையை வகுத்துக்கிறது, அந்த சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு அந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். இவங்களுக்கு நமக்கு பழகிக்கிறணும் சுய கட்டுப்பாடுங்கிறது. பொறுப்புகளை சின்ன வயசுலயே நிர்வகிக்கக்கூடிய சுமக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு சிறு வயதிலே வந்துடும். ஏன்னா சூரியன் எப்பயுமே உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்லயும் அந்த நட்சத்திரம் இருக்கு, 6வது வீட்லயும் இருக்கு, 10வது வீட்லயும் இருக்கு. அதனால பொருள் பற்றான ஒரு வீட்டின் பிரச்சனைகளை, குடும்பத்தை பாரத்தை சுமக்கிறது, சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை பாரத்தை சுமக்கிறது, அல்லது ஒரு மாவட்ட அரசியல் ரீதியா மாவட்டத்துக்கு பொறுப்பேற்று அந்த விஷயங்களை ஏற்று நடத்துறது, இல்ல பெரிய நிர்வாகத்துல இருந்து பெரிய நிர்வாக அதிகாரியா அரசு ஊழியராக இருந்து பொறுப்பு ஏற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பூரா அவங்க விஷயத்தை வாங்கி அவங்க பொறுப்பை தலையில வச்சு வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும். நடை நிமிர்ந்த நடை, ஒளி நிறைந்த கண்கள், சூரியன் இல்லையா, ஒளி நிறைந்த கண்கள், வாழ்க்கை துணை நன்றாக அமையும், மிகவும் சந்தோஷமாக வாழ்வார்கள். தாமதமான வெற்றி கிடைக்கும் இவர்களுக்கு. அப்படி தாமதமாக கிடைச்சாலும் அது நிலையான வெற்றியா இருக்கும். கொஞ்சம் அதை போராடி ஜெயிச்சிருவாங்க. அப்ப அந்த நிலையான வெற்றிங்கிறது ஒரு அரசு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க தொழில் செஞ்சாலும் சரி, எந்த சூழ்நிலையும் அதுல கடைசி வரைக்கும் நிலையா செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொதுவா சூரியனுடைய வீடுங்கிறதே உங்களுக்கு ஸ்திர ராசி. அதே மாதிரி பாருங்க நெருப்பு ராசி, இந்த 3 நெருப்பு ராசி, இந்த 2, 6, 10 பூமி ராசி. அதுல இந்த வீட்டுல கூட சூரியன் நட்சத்திரம் இருக்கு. அதனால ரொம்ப பொறுமையா அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்க அமைதியா நம்ம சீண்டி விட்டுறக்கூடாது. உண்மையா நடந்துக்கிட்டா நல்லா அவங்களுடைய உதவி கிடைக்கும் நம்மளுக்கு நண்பர்களே. அப்படி அரசு வேலைக்கும் எல்லாவற்றிற்கும் உகந்த சூரியனுடைய நட்சத்திரம் தான் இந்த உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் பிறந்து அவங்க ஒரு 6 வருஷம் கழிச்சு சந்திர தசை வரும் நண்பர்களே. அந்த 10 வருஷத்துக்கு அவங்க பல இன்னல்கள் கொஞ்சம் போராட்டங்களை சந்தித்தாலும் அதுக்கு பிறகு செவ்வாய் தசை வரும். இந்த செவ்வாய் தசை அப்புறம் ராகு தசை வரும். பாருங்க, ஒரு 16 வயசு 23 வயசுக்கு ராகு தசை நல்லா சூப்பரா வந்துருவாங்க. இதுலயும் வெற்றியாளர் இவங்க. அதனால இவங்க இந்த நட்சத்திரங்களை தாண்டி வரும்போது கொஞ்சம் பொறுமையை கையாண்டா நல்லது. கோவப்படாம இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி, சூரிய பகவானை மந்திரங்கள் சொல்றது, சூரிய நமஸ்காரம் பண்றது, சிவனை வழிபடுறது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஈடுபட்டு அவங்களுடைய மனநிலையை சார்ந்தப்படுத்திக்கிட்டோம்னா சூப்பர் வெற்றி அடையலாம். தீபாவளி நன்னாளில் வரப்போகும் தீபாவளி நன்னாளில் இந்த உத்திராட நட்சத்திரத்தை பற்றி வீடியோ பதிவு போட எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.